கம்பத்தில் மைக் செட் உரிமையாளர்களுக்கான இசை போட்டி திருவிழா. ஒவ்வொரு துறைகளிலும் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தும் வண்ணமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்புகள் நடைபெறுகிறது. இதேபோன்று மைக் செட் உரிமையாளர்கள் தங்களது மைக் செட்டின் தனித்திறன்களை வெளிக்காட்டும் விதமாக இந்த இசை போட்டிகள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பத்தில் கம்பம் உத்தமபுரம் ஒளிபெருக்கியாளர்கள் சார்பில் 11ஆம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்றது. இதற்காக கம்பத்திலிருந்து மணிக்கட்டி ஆலங்குளம் பகுதிக்கு செல்லும் வழியில் திறந்த வெளியில் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 90க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் தங்களின் மைக் செட் உபகரணங்களுடன் வந்து கலந்து கொண்டு தங்களது ஒளிபெருக்கியின் மூலம் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். நேற்றும் இன்றும் என 2 நாட்கள் இந்த இசை போட்டி திருவிழாவானது நடைபெற்றது. இப்போட்டியில் மைக் செட் போட்டியில் ஒளிபெருக்கிகள் வரிசையாக கட்டப்பட்டு அந்த ஒளிபெருக்கிகளில் இருந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் அதிக சத்தத்துடனும் கூடிய பாடல் ஒலிக்கின்றதோ அதனை சிறந்த ஒளிபெருக்கியாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஒளிபெருக்கி இசை போட்டியில் முற்றிலுமாக பழைய பாடல்கள் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த இசை போட்டியில் வெற்றி பெறும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கு ரொக்கத் தொகை பரிசாக வழங்கப்படுகிறது. மேலும் இந்த போட்டியின் போது மைக் செட் உரிமையாளர்கள் கூறுகையில், பொதுமக்கள் மத்தியில் மைக் செட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வண்ணமாக நலவாரியம் அமைத்து தர வேண்டும். மேலும் கோவில் திருவிழாக்கள் மற்ற திருவிழாக்களில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு அரசு அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போட்டியினை கம்பம் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இசை ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்து போட்டியினை ரசித்து செல்கின்றனர். உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.